இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள், தேவனுடைய விரிக்கப்பட்ட செட்டைகள் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் நீங்கள் தங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் அவருடையவர்கள், அவர் உங்களுடையவர், அவருக்கு நீங்கள் சொந்தமான பிள்ளைகள். உங்கள் மேல் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார், மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். கர்த்தருடைய காக்கும் கரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம தான் பெருசா அவரை நம்ம நினைக்காம இருக்கிறோம், ஆனா எப்பவுமே அவர் நம்மளை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கார். ஆகவே தான் அவர் நம்மை அவருடைய கண்ணின் கருவிழிகளுக்குள்ளாக நம்மை மறைத்து வைத்து காப்பாற்றி பாதுகாக்கிறார். பேரன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உற்சாகம் கொள்ளுங்கள், இந்த காலையிலே பலன் கொள்ளுங்கள். உங்களை பலப்படுத்த, ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த எவருமே இல்லையா? படைத்த தேவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறார் என்ற உத்தம வாக்கை நம்பி உத்வேகம் கொள்ளுங்கள். இந்த காலையில கூட சில சலிப்பு உங்களுக்குள் ஏற்படலாம். ஒருவேளை சாட்டர்டே சண்டே கொஞ்சம் விடுமுறை, சில வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ள காலையில் எழும்புறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், இதுவே லைஃப் லாங்காக போயிட்டு இருக்கே. ஒரு வகையான சலிப்பு, ஒரு வகையான வெறுப்பு, ஒரு வகையான விரக்தி, வாழ்க்கை ரொம்ப ஒரு பெட்டரா இருக்கா மாதிரி இல்லையே என்றதான என்னென்னமோ குழப்பங்கள், கேள்விகள் எல்லாம் வந்து இந்த லைஃப் இருக்கு பாருங்க, சீக்கிரமா உங்களை தட்டிரும். கொஞ்சம் நீங்க எதிர்மறையான எண்ணங்களுக்கு, ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்க்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமா உங்களை தட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சு இந்த வாழ்க்கை உங்களை ஊர்க்காப்பட வச்சிரும், சங்கடத்துக்குள்ள சிக்க வச்சிரும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தூசியை தட்டி விட்டு எழும்பு, நீங்கள் எழும்புங்கள், உங்களை நீங்கள் இடைக்கட்டிக் கொள்ளுங்கள், பலத்தால் இடைக்கட்டிக் கொள்ளுங்கள். மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். படைத்த தேவன் பக்கத்தில் பக்கபலமாய் இருக்கிறார். அவருடைய துணை உங்களுக்கு இருக்கின்றபடியினாலே துணிவோடு இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரிய கடமைகளை செய்து விடுங்கள். ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு எழும்புங்கள். அங்க போனோம், இங்க போனோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை யோசிச்சுட்டு இருக்காதீங்க. முதல்ல எழும்புங்க, முதல்ல ஆயத்தமாகுங்க, முதல்ல தூசியை தட்டி விட்டுட்டு செய்ய வேண்டிய காரிய கடமைகளை செய்வதற்கு துணிவுடன் முன்னோக்கி செல்லுங்கள். உங்களுக்கு வேண்டிய பலனோ, ஆற்றலோ, கிருபையும், ஆசீர்வாதமோ ஆண்டவர் இன்னைக்கு ஏராளமா உங்களுக்கு ஆண்டவர் தரப்போறார். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, நிலை முத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நிலை முத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஏதாச்சும் நீங்க கேளுங்க, என்ன சொன்னீங்க, என்ன சொல்றீங்க, மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், ஆனா அவங்க யோசனை எங்கேயோ போயிட்டு இருக்கும். எப்படி எனக்கு வாய்க்குமா, எப்படி எனக்கு நடக்குமா, என் லைஃப்ல நான் பெட்டரா வருவேனா, எனக்கு இத்தனை இழப்புகள் வந்து விட்டதே, ஏமாற்றங்கள் வந்து விட்டதே, என் வாழ்க்கை சம்பூர்ணம் அடையுமான்னு சொல்லி 1008 குழப்பத்தை மனசுல போட்டுக்கிட்டு நிலைமுத்தி பார்த்துக்கிட்டு தன்னையும் ஒரு அழுத்தத்துக்குள்ள வச்சுக்கிட்டு தன்னை சார்ந்தவர்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில பேர்லாம். அப்படி ஒரு நாளும் தெய்வ பிள்ளைகளை போயிடாதீங்க. அன்புள்ள தேவன் உங்க வாழ்க்கையில அழகான நாட்களை குறித்து அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்ய போகின்றார். சிலருக்கு நடைபெறாமல் இருக்கலாம், ஆகவே உங்களுக்கு நடைபெறாது என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆகவே உங்களுக்கும் கிடைக்காது என்ற தவறான முடிவுக்கு வந்து விடாதீர்கள். சிலருக்கு அமையாமல் இருக்கலாம் சில காரியங்கள், அதுபோல் எனக்கும் அமைந்து விடாது, அமையாது என்ற தவறான முடிவுக்கு வந்து விடாதீர்கள். பலருக்கு நடக்காதது பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நடக்கும் என்று ஆழமாய் நம்புங்கள். பலருக்கு கிடைக்காதது, பலருக்கு வாய்க்காதது, பலருடைய வாழ்வில் பெறாதது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆழமாய் நம்புங்கள். பாருங்கள், வேத புஸ்தகத்துல சிவந்த சமுத்திரம் எல்லாருக்குமே திறக்கல கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் உடன்படிக்கையின் மக்களாயிருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரம் திறந்தது. யோர்தான் எல்லாருக்கும் பிளக்கலங்க, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கு யோர்தான் பிளந்தது. எல்லாருக்கும் முன்பதாக இருக்கக்கூடிய எரிகோவின் கோட்டை சுவர்கள் தகர்க்கப்படல, ஆனா தேவ ஜனங்களுக்கு தகர்க்கப்பட்டது.
எல்லாரும் சிங்க கெபிக்குள்ள போயிட்டு உயிரோட பத்திரமா வெளியே வரலங்க. ஆனா ஆராதிக்கிற தானியேல், ஜெபிக்கிற தானியேல் சிங்க கெபிக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாருங்க. அக்கினியின் சூளைக்குள் போன எல்லாரும் வெளியே திரும்பி வரல. ஆனா அற்புதமான ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்ததான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போனாலும் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களே ஆனால், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளாக, ஆராதிக்கிற பிள்ளைகளாக, நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால், பிறருக்கு வந்த பாதிப்பு எனக்கு வந்துவிடும் என்ற அவநம்பிக்கைக்குள் செல்லாதீர்கள். உங்களுக்கு அற்புதமானவைகள் அரங்கேற்றப்படும். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள். அஞ்ஞானிகளை போல் இருக்காதீர்கள். அவங்க தான் என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், நாளைக்கு என்னத்தை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தங்க வாழ்க்கையை வீணாக்கி கொள்வார்கள். நீங்கள் தேவனை தேடுகிற பிள்ளைகள். ஆகவேதான் இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சோசியல் மீடியால, சமூக வலைத்தளத்துல என்னென்னத்தையோ பார்த்துட்டு இருக்காங்க இருக்கிறாங்க இந்த காலையில. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிற, கேட்கிற நீங்கள் கனம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே பலருக்கு நடந்ததான தீமைகள் எனக்கு நடந்துவிடும் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். என் தேவன் ஆகிய கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுவார் என்று ஆழமாய் நம்புங்கள். பலருக்கு அமையாத நன்மைகள் எனக்கு அமையும் என்று நம்புங்கள். பலருக்கு திறக்காதது எனக்கு திறக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள், தேவனை தொழுது கொள்ளுகிற மக்கள். உங்களுக்கு தீமை அல்ல, உங்களுக்கு நன்மையே நிகழும். ஏனென்றால் இந்த பூமியின் தேச ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் அவரை தொழுது கொள்ளுகிற உங்களை ஆண்டவர் விசேஷமான மேன்மைகள் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார் என்பதை தயவு செய்து இந்த காலையிலே நம்புங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பாவினுடைய அன்பின் வார்த்தை இவண்ணமாய் சொல்லுகின்றது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்பா சொல்றாரு, பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஜனங்களுக்கும் செய்யாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எந்த தேசத்தின் மக்களுக்கும் நடக்காத அற்புதத்தை நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த காலையிலே ஊக்கம் கொள்ளுங்கள், உத்வேகம் கொள்ளுங்கள், உற்சாகம் கொள்ளுங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்கும் நடக்கல ஆனா உங்களுக்கு நடக்கும். யாருக்கும் கிடைக்கல ஆனா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க யோசித்து பார்க்கலாம், இல்லையே நான் இழந்துட்டேனே, நல்ல வாய்ப்பு இழந்துட்டேனே, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டேனே, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இழந்துட்டேனே. நீங்க இழக்கல, நீங்க பெற போறீங்க. ஆமா, ஆண்டவர் இந்த காலையில உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு புரிதலை நீங்கள் மனதில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நலமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார், செய்து கொண்டே இருக்க போகின்றார். ஆகவே யாருக்கும் நடக்கல ஆனா எனக்கு நன்மையாவே நடக்கும். ஒருவேளை தீமையா நடந்திருந்தாலும், இழப்புகள் நிகழ்ந்திருந்தாலும் அது முடிவு அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அது முடிவே அல்ல. ஒருவேளை இந்த காலையில சோகத்தோடு இருக்கீங்களா? நல்ல வருமானத்தை நான் இழந்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு உறவை நான் இழந்துட்டேன், நல்ல வாய்ப்பை நான் இழந்துட்டேன். கவலையப்படாதீங்க. மீட்டெடுத்து மீண்டும் தரக்கூடிய மகோ உன்னதமான உத்தம தகப்பன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். தயவு செய்து இந்த காலையிலே இந்த வார்த்தையை நம்புங்கள். யாருக்கும் செய்யாத அதிசயத்தை ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த வார்த்தையை கேட்டு நம்புகிறேன் அன்பு மகனே, அருமை மகளே, உனக்கு அவர் செய்ய போகிறார். யாருக்கும் கிடைக்காதது, உன்னை சார்ந்த யாரும் அனுபவித்திராதது, எவரும் பெற்றிராத சந்தோஷங்களை நீ பெற போகிறாய். உன்னால் நம்ப முடிந்தால் ஆமென் என்று சொல்லுங்கள், எஸ் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள், தேவ மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியமதிகள், கணம் பெற்றவர்கள். முடிவு அல்ல. உங்களுக்கு வந்த சங்கடங்கள் முடிவு அல்ல. அதோடு கதை முடிஞ்சிராது. சங்கடம் சந்தோஷமாய் மாறும்.
எவருக்கும் செய்யாத அதிசயத்தை அப்பா உங்களுக்கு செய்ய போறார். இன்றைய நாளில் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதிசயம் அரங்கேற்றப்பட உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற அன்பு பிள்ளைகள் எஸ் அனிஷ் மற்றும் சந்தோஷ் அப்பு மற்றும் பிரியங்கா, இன்று திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் அருண்குமார், சிஸ்டர் சௌந்தர்யா தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே உம்முடைய பிள்ளைகளை அழுத்தத்துக்குள்ளாய் தள்ளுகிற சோகம், பாரம், கவலை, காயம், கண்ணீர், துக்கம், இழப்புகளால் வந்த இடரல்கள் எல்லாமுடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மனதார உம்முடைய வார்த்தையை நம்புவார்களாக. செய்யப்படாத அதிசயம் எந்த நபருக்கும் செய்திராத பெற்றிராத அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள், ஜெயங்கள், மேன்மைகள், வெற்றிகள், வாழ்வுகள் என் ஆண்டவர் என் வாழ்வில் செய்வார் என்ற ஆழமான நம்பிக்கைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. உம்முடைய அற்புதம், உம்முடைய அதிசயம், உம்முடைய ஆசீர்வாதம் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த காலையில உங்க பிள்ளைங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகட்டும். கர்த்தருடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்தட்டும், வர்த்திக்க செய்து வாழ்ந்திருக்க பண்ணும். இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்த ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டி சகல சம்பூர்ணங்களோடு பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்முடைய திருச்சபையில அந்நிய பாஷை பெருவிழா என்று அழைக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு ஜெப கூடி வரவு நமக்கு உண்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மாலையில நடக்கக்கூடிய இந்த ஜெபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பல வேலைகள் இருந்தாலும் கடமைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று மாலையிலே ஆண்டவருடைய ஆலயத்துல நீங்க கூடி வாருங்க. நாம் சேர்ந்து காத்திருந்து ஒரு புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள போகின்றோம். அந்நிய பாஷையினுடைய புதிய புதிய மொழிகளை நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். பல நவமான பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். தேவனோடு ரகசியங்களை பேச போகின்றோம். அந்நிய பாஷைகளை பேச தடை பண்ணாதீர்கள். தடைகளை தகர்த்துவிட்டு தேவ சமூகத்துக்கு இன்றைக்கு சாயந்தரம் வாங்க, ஒன்று கூடுவோம், ஆவில் அனலாய் இருப்போம், கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புவோம். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.